ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனி நாளாக அமையட்டும். நம்மளோட சேனல் நிறைய ஆண்டு ரீதியான பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய பதிவு 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் முதல்ல அப்பர் சுவாமிகள் பார்க்குறோம், அதுக்கப்புறமாக திருஞான சம்பந்த சுவாமிகள் பார்த்தோம், அதுக்கப்புறமாக மாணிக்க வாசகர் சுவாமிகள் பார்த்தோம், அதுக்கப்புறமா திருநாவுக்கரசர் சுவாமிகள் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா திருமூலர், இவருடைய வாழ்க்கை வரலாறு அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சவன் நெஞ்சில் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு காலனுக்கு எதிர்காலம் தோன்றும் முருகாசனம் கந்தாசன் ஓதுவோர் முன் திருச்சிற்றம்பலம் தில்லை பலம். திருமூலர் எழுதியதான் உயரிய மந்திரமான திருமந்திரம். இவருடைய ஒரு கருத்து தான் இன்னைக்கு உலகம் முழுக்க ரொம்ப விசேஷமான ஒரு கருத்தா இருக்கும். ஒன்றைய குலம் ஒருவனே தேவன் என்ற ஒரு கருத்துக்கு சொந்தக்காரர் இவர் தான். இந்த கருத்தை உருவாக்கியவர் இவர் தான். இவர் பாடின பாடல்கள் 3000 பாடல்கள் வைத்து இவர் 3000 வருஷம் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. வருஷத்துக்கு 1000 பாடல் வீதம் சுவாமிகள் பாடியிருக்கார். இவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் யோகியார் அப்படின்றது இவருடைய பெயர். இவர் திருக்கைலாயத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. நந்தியம்பெருமானுக்கு சேவை செய்யக்கூடிய ஒருவர் தான் இவர். நந்தியம்பெருமானுடைய ஆசீர்வாதத்தோட பூலோகத்துக்கு கிளம்பி வரார். இவருக்கு நிறைய ஆசைகள் இருக்குது, நிறைய மந்திரங்கள் கற்றுக்கணும், அகஸ்திய முனிவரோட சில காலங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தியம்பெருமாட்ட உத்தரவு வாங்கிட்டு பூலோகம் வரார். பூலோகம் அகஸ்திய முனிவரோட சில காலங்கள் வாழ்றார். அதுக்கப்புறமாக காசி, நேபாளம், ஸ்ரீசைலம் இந்த மாதிரி நிறைய சேத்திரங்களுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு இருக்கார். இப்படி தரிசனம் பண்ணி முடிச்சா அதுக்கு திரும்ப மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வரன்ற ஒரு ஆசை இருக்குது. தமிழ்நாட்டுக்கு சுவாமி வரும்போது தில்லையில போய் நடராஜ பெருமான் தரிசனம் பண்ணிட்டு அவருடைய அந்த ஆனந்த தாண்டவத்தை கண்டு கழிக்கிறார். கழிச்சதுக்கு அப்புறமா காவிரியில் நீராடி திருவாவடுதுறைக்கு வரார். இப்படி திருவாவடுதுறை நோக்கி அவர் சுவாமிகள் வந்துட்டு இருக்கும்போது ஒரு காட்சியை அவர் பார்க்குறார். என்ன பார்க்குறான்னா, அந்த ஊர்ல மூலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடையர் இருக்கார். அவர் ஆடு மாடுகளை வைக்கக்கூடிய தொழில் செஞ்சுட்டு இருக்கார். அவருடைய பூர்வீக தொழில தான். அவர் தினந்தோறும் ஆடுகளை ஆத்தங்கரையை கூட்டு போறாரு, மேய்க்கிறார், அதுக்கு தண்ணி காமிக்காது, திரும்ப வீட்டுக்கு கூட்டு இதான் அவருடைய பணி. இந்த பணியை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த மூலன் பார்க்கிறார். ஒரு நாள் அந்த மூலன் இறந்து போயிடுறார். இறந்து போனோடனே அவரை சுத்தி அவர் வளர்த்த ஆடுகள் மாடுகள்லாம் புல் எதுவும் சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம அந்த உடம்பையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குது. இதை பார்த்த நம்ம திருமூலருக்கு பயங்கர அதிர்ச்சி. சரி, ஓகே, அவர் என்ன பண்ண, அவருடைய ஒரு அஷ்டமாசக்தியில கத்திருப்பாரு. அந்த அஷ்டமாசக்தியில முதல் விஷயம் கூடு விட்டு கூடு பாயுன்னு சொல்லக்கூடிய ஒரு வித்தை. இது ஞானிகளுக்கும் சித்தர்களுக்கும் மட்டுமே கைவரக்கூடிய ஒரு கலை. இந்த கலையில திருமூலர் சிறந்து விளங்குகிறார். அவருடைய இயற்பெயர் யோகியார். அவர் சிறந்து விளங்குகிறார். சிறந்து விளங்கும் போது அந்த அஷ்டமாசக்தியான சக்தி மூலமான கூடுவித்து கூதுபாய்தல் மூலமாக தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மாவை எடுத்து அந்த மூலனுடைய உடம்புக்கு செலுத்திட்டு தன்னுடைய உடம்பு எடுத்து ஒரு புதர் மறைவுல மறைச்சு வச்சிடுறார். வச்சோடனே அந்த பசுமாடுகளுக்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் அந்த பசுமாடுகள் போய் மேயுது, சாப்பிடுறது, தண்ணி குடிக்க எல்லாம் முடிச்சு திரும்ப பசுமாடுகளை அவர் வீட்டுக்கு கூட்டு போகணும். வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. கூட்டு போயிட்டு இருக்கும்போது இன்னொரு சம்பவம் நடக்குது. அவருடைய மனைவி அந்த மூலன் இருக்காரு. அந்த மூலனுடைய மனைவி அவர் இறந்து போனது தெரியாம அவரை தேடி வராங்க. கணவரை கணவர் அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். அந்த அம்மா போய் கணவரை போய் கட்டி அணைக்க போகும்போது என்னை தொடாத அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோகியார் சொல்ல. ஏன்னா உடல் மட்டும்தான் மூலனுடைய உடல், உள்ள இருக்கக்கூடிய ஆன்மா நம்ம திருமூலருடைய ஆன்மா. அப்ப என்னை தொடாதன்னு சொன்னோன்னே அந்த அம்மாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. என்ன நான் தப்பு பண்ணேன், என் கணவன் ஏன் எப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆயிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. 2 பேரும் வீட்டுக்கு போனோடனே அவருடைய மனைவி கிட்ட இவர் சரளமா எதுவுமே பேசுற சகஜமாவே இருக்கல. இந்த அம்மாவுக்கு பயங்கர கோவமும் சந்தேகமும் ஊரை கூப்பிட்டு பஞ்சாயத்து வைக்கிற அந்த அம்மா, என் கணவரை என் கூட சேர்த்து வைங்க, என் கணவர் யாரோ மாதிரி நடந்துக்கிறாரு, என்கிட்ட அன்பா பாசமா பேச மாட்டேங்கான்னு சொல்லி இவர் என்ன பண்ணாரா, இந்த பிரச்சனை கொஞ்சம் பெருசாகுதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு அரசமரத்துல போய் சுவாமி தவ யோகத்துக்கு போயிட்டார். சிவனை நோக்கி கடுமையாக தவம் இருக்கும்போது அங்க வந்தக்கூடிய மக்கள் பார்த்துட்டு சரி இவர் யோகத்துல இருக்க, அவரை தொந்தரவு பண்ண சொல்லிட்டு மக்கள் போயிடுறாங்க. போனோடனே இவர் யோகம் கலைஞ்சு எழுந்து பார்க்கும்போது அவருடைய அந்த புதற்குள்ள மறைச்சு வச்சாலும் அவருடைய உடல், அந்த உடல் காணாம போயிடுது. இதற்கு பயங்கர அதிர்ச்சி. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூலன் உடம்புலேயே அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கார். நிறைய மந்திரங்கள் சொல்றாரு, நிறைய பாடல்கள் எழுதுறாரு. அதான் சொன்னேன், 3000 பாடல்கள் எழுதுறாரு. எழுதி முடிச்சதுக்கு அப்புறமாக இறைவனடி சேர்ந்துறாரு. இவர் பாடின பாடல ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் ஒன்று உண்டு. உடம்பவர் அழியில் உயிரார் அழிவார், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் சுவாமி எழுதுறாரு. எழுதி முடிச்சதுக்கு அப்புறமாக இவர் திருமந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதிகம் ஒரு முழுக்க அவர் எழுதுகிறார். அதுல 3000 பாடல்கள் அது இன்னைக்கும் 12வது திருமுறையாக போற்றப்படுகிறது. இதுதான் திருமூலருடைய வாழ்க்கை வந்தது. இவரும் 63 நாயன்மார்கள் ஒருவராக இருக்கிறார். இவர் பாத்தீங்கன்னா அடியின் ஏற்கனவே சொன்ன மாதிரி கைலையின் பதில நந்தியம்பெருமானுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு அடியாராக சேவை செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு அங்கிருந்து பூலோகத்தை பற்றின ஒரு ஆசை வருது. அந்த ஆசைக்கு ஏற்ப திருமூலராக 3000 பாடல்கள் எழுதி திரும்ப மறுபடியும் சிவகதி அடைஞ்சிடுறார். இதான் அவருடைய வாழ்க்கை. நமக்கு இந்த வாழ்க்கையை உணர்ந்தது என்ன வருதுன்னா, ஆசை எதுவாக இருந்தாலும் அந்த ஆசையை அடைவதற்கு இறைவனும் துணை புரிவான் அப்படின்னா நமக்கு இந்த நாயன்மார்கள் வரலாறு, திருமூலருடைய வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருக்கணும். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். நன்றி, வணக்கம்.
வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வனதி விலங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் தில்லை வல்லம். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல், முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்கும் ஒரு வேல், அதை வச்சு வழிபாடு செய்வதற்கு ஒரு சின்ன கிண்ணம், வேல்மாறல் புத்தகம் அல்லது சுப்பிரமணியர் புஜங்கம் அல்லது திருப்புகழ், இந்த 3 புத்தகத்துல ஒரு புத்தகம் வந்து உங்களுக்கு அன்பளிப்பா கொடுப்போம். இதுல எந்த புத்தகம் வேணும் நீங்களே செலக்ட் பண்ணி அனுப்பலாம். உங்க தகவல் எனக்கு டிஎம் பண்ணுங்க, உங்களுக்கு கொரியர் போடுறோம். நன்றி, வணக்கம்.